தொகுதியில் நீங்கள் பண்ணிட்டீங்க, இப்போ வடக்கு தொகுதியில் பண்ண போகிறீங்க. இப்போ மறுபடியும் தெற்கு தொகுதியில் எப்படி என்ன பண்ண முடியும்? தெற்கு தொகுதியிலேயே எங்களோட கூட்டணி கட்சி எம்எல்ஏ தான் வரப்போறாரு. அதனால வெகு நிச்சயமா அங்கேயும் அவருக்கு உதவி பண்ணுவேன். தொடர்ச்சியா பண்ணுவேன். பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு போட்டி இருக்கிறதா ஒரு அதே நேரத்தில் நிறைய பரிசு பொருட்கள்லாம் பரிசு பொருட்கள் கொடுக்கறது என்ன திமுகவுக்கு புதுசா இல்ல இங்க வந்து இறங்கி இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் கிரிமினல் அமைச்சருக்கு புதுசா? அவர் இதே டெக்னிக்கை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தி இருக்காரு. என்னை விட என் தம்பிக்கு நல்லா தெரியும். போன முறை 21 என்ன பண்ணாரு அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் நல்லாவே தெரியும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி மக்கள் சக்தி ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர் மக்கள் சாதாரணமாக இந்த மாதிரியான தலைவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதில்லை. ஏன் கடந்த முறை அவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் வரும்போது கூட தெற்கு தொகுதி மக்கள் தெளிவாக முடிவெடுத்தார்கள். எங்களுக்கு யார் வேணும்னு தெரிஞ்சது. அதே போல திரு அம்மன் அர்ஜுன் அவர்கள் ஒரு எளிமையான தொண்டராக, அவர் ஒரு கவுன்சிலரா, இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ அப்படின்னு ஒரு அந்த எந்த விதமான ஒரு பந்தமும் இல்லாம ரொம்ப சாதாரணமான ஒரு தொண்டர் மாதிரி தான் மக்களுக்கு பணியாற்றிட்டு இருக்காரு. ஆனால் அதற்கு மாற்றா திமுகவினுடைய தலைவராலேயே ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்டு இன்று அவங்க குடும்பத்துக்கு நெருக்கமா இருக்காரு, வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கறாங்க, தியாகியாக மாறி ஒருவரை கோயம்புத்தூருக்காக அனுப்பிச்சு வச்சு கோவையை அவமானப்படுத்தி இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். அதனால நிச்சயமாக தெற்கு தொகுதி மக்கள் அவர்களுக்கு உழைக்கிறவரை யார் வந்தால் அந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு நல்லது என்று நினைத்து வாக்களித்து நிச்சயமாக இரட்டை இலையை ஜெயிக்க வைப்பார்கள். பரிசு பொருட்கள் 2000 ரூபாய் பணம் அப்படின்னு கடைசியில பெரிய ரோல் பண்ணணும் நினைக்கிறீங்களா? திட்டங்கள் ஓகே, கரூர்ல வந்திருக்காங்க, நாங்களும் கரூர்ல இருந்து எங்களோட தலைவரை கொண்டு வந்திருக்கோம்ல, பாத்துருவோம். 4 நாள் தான் இருக்கு. 5வது நாள். How do you see the overall picture? What sort of trends you want, especially in the Kongu belt? What sort of தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு நல்ல ஒரு அலை கிரவுண்ட் லெவலில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அது உருவாயிருச்சு. நீங்கள் இன்றைக்கி தென் தமிழகத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப கிளியர் விசிபிளாக தெரியுது. கோவையில் கொங்குல ரொம்ப நாளாகவே விசிபிளாக தெரியுது. நீங்கள் டெல்டா பகுதி, திருச்சி, மதுரை, திண்டுக்கல் எல்லா இடத்திலும் கூட மக்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்பதில் தெளிவாயிட்டாங்க. அதே நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பிரச்சாரமும் இன்டென்சிஃபை ஆக 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 இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள். நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ வேண்டும் என்பது தெளிவாக இருக்காங்க. அதில் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கோம். கம்ஃபர்டபுள் ஸ்பேஸில் என்டிஏ இருக்குது. கடைசி 5 நாட்கள் முக்கியமான நாட்கள். கேண்டிடேட்டுடைய ஃபினிஷிங் டச்லாம் தேவைப்படுது. இன்னைக்கு வானத்தியக்க களத்துக்கு வந்துட்டாங்க. பேசிக் 1 ரவுண்டு பிரச்சாரத்தை நம்முடைய தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே முடிச்சுட்டாங்க. அதனால எல்லா இடத்திலும் கூட நல்ல ஷேப் அப் ஆகி ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டிருக்கேன். கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி சபரீசன் கோவைக்கு வந்து ஒரு வேட்பாளர்களையும் தனித்தனியே சந்திச்சு ஆலோசனை நடத்தினதா ஒரு புகைப்படம் எல்லா இடத்துலையும் இருந்தார். மதுரைக்கு போயிருந்தார், அதன் பிறகு தென்காசி போயிருந்தார் நான் பார்த்த வரைக்கும், அதன் பிறகு தென் தமிழகம், அப்புறம் கோவை. இப்போ பிரச்சனை என்னென்னா, சபரீசன் அவர்கள் போகும்பொழுது அரசு இயந்திரம் கூட போகுது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் கூட போகிறாங்க. ஒரு டிஎஸ்பி போகிறாங்க, ஒரு எஸ்பி இன்டெலிஜென்ஸ் போகிறாங்க, அவங்க கூட ப்ரீஃப் பண்ணுறாங்க. இவங்க அங்கே போய் வேட்பாளர்கிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு பொதுக்கூட்ட மேடையில் கூட முதல் முறையாக ஸ்டாலின் அவர் பின்னாடி சபரீசன் உட்கார்ந்ததை நீங்கள் பார்த்தீங்க 2 நாட்களுக்கு முன்பு. அதனால் அவர்களுடைய பயத்தை தான் காட்டுது. அக்கா சொன்ன மாதிரி இன்றைக்கி சபரீசன் களத்துக்கு வர்றாங்க, இவங்க வர்றாங்க, அவங்க வர்றாங்க, பெண் டீம் எல்லாம் வருதுன்னா அவர்கள் தோற்கப் போகின்றார்கள் என்று தெரியும். எனக்கு இத்தனை காலமாக களத்துக்கு வராத ஒரு சபரீசன் யார்? அரசியல் தலைவராக, மக்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. அவர் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறாரு, முதலமைச்சருடைய மருமகன் என்கின்ற போர்வையில் வர்றார். இதில் அரசு இயந்திரத்தை பயன்படுத்துவதை கண்கூடாக பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் பார்க்குறீங்க, கூட அவங்க வர்றவங்களை பார்க்குற ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறாங்க எல்லாமே. இது அவர்களுடைய தோல்வி பயத்தை காட்டுவதைத்தான் நான் பார்க்கின்றேன். எல்லா இடத்துலையும் போய் வேட்பாளரை பார்த்து ஒரு சூப்பர் சிஎம் மாதிரி, இத்தனை காலமாக தமிழ்நாட்டில் நம்ம சூப்பர் சிஎம்னு சொன்னதை இன்னைக்கு களத்தில் சபரீசன் அவர்கள் மக்கள்கிட்ட உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆமாம், நான் சூப்பர் சிஎம்மாக தான் 5 வருஷம் இருந்தேன் அப்படின்னு. கோவை தெற்கு மட்டும் இல்லாமல் அனைத்து தொகுதிகளில் கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளிலையுமே வந்து செந்தில் பாலாஜி வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்றது பெரிய ஒரு இது. அதை எப்படி சமாளிக்க? ஆனால் இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு ஆர்டர் போட்டு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் 10 பட்டியல் போட்டிருந்தாங்க. இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியல்ஸ் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்திலும் கூட தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அவங்க பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டுறோம். மணச்சநல்லூரில் சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு இருக்கக்கூடிய கதிரவன் தொகுதியில் ஒரு சகோதரியை பிடிச்சி அடித்து திமுக காரங்க அந்த 8000 ரூபா டோக்கனில் அவருக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க நேற்று. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் டோக்கன் யாராச்சும் கொண்டு போனால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் எங்கேயெல்லாம் தவறுகள் அதிகமாக செய்கிறாங்களோ நம்ம சொல்கிறோம். நாங்களும் சிட்டிசனை தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுறோம். நீங்கள் மக்கள் நல்ல ஒரு ஜனநாயகம் வேண்டும் என்றால்
இந்த சிவிஜில் ஆப் இருக்குது. நீங்களும் தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வயலேஷன் இருக்குன்னா அதில் அனானிமஸ் காலத்தில் நீங்களும் போட்டு விடுங்க. அதனால் யார் எங்கே வந்தாலும் கூட அக்கா அவர்கள் சொன்னது போல் கோயம்புத்தூரில் 10க்கு 10 இந்த முறை 11க்கு 11 அவினாஷியும் சேர்த்தி 11க்கு 11 உறுதி. அதனால் 10க்கு 10 என்பது 11க்கு 11 உறுதியாக களத்தில் நம்ம ஜெயிக்க போகிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜி அவங்க கரூருக்கே போகலை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முதல் 4 நாள் கரூர் கோயம்புத்தூர் இருந்தவர் இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ளே லாக் ஆயிருக்கார். காரணம் அவருக்கு தெரியும், கோயம்புத்தூர் தொகுதியை விட்டு ஒரு நாள் கூட வெளியே வர முடியாமல் எல்லா நாளும் உள்ள வேலை செய்கிறார். அது அவருக்கே தெரியுது. ஒரு தோல்வி பயத்தில் எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி இருக்கின்றார் என்பது தெளிவாக தெரியும். அண்ணே அடிக்கடி போகிறது இல்லைங்கண்ணா. முதல் 4 நாள் பாதி கரூர் பாதி கோயம்புத்தூர், பாதி கரூர் பாதி கோயம்புத்தூர். இப்போ தான் குறைச்சிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. சேலத்துல முதல்வரை வச்சுக்கிட்டு பிரேமலதா விஜயகாந்த் பெண் பாதுகாப்பு பற்றியும் நான் பிரேமலதா அக்காவை சில நேரத்தில் நம்ம பாராட்டணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. எங்கள் அண்ணனை பற்றி தமிழ்நாட்டில் ஒரே குறை தான் சொல்கிறாங்க, பாலியல் வன்கொடுமை அதிகமாயிருச்சு. எங்கள் அண்ணனை பற்றி ஒரே குறை தான் சொல்கிறாங்க, கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சுன்னு. அதனால் பிரேமலதா அக்கா அப்பப்போ உண்மையும் பேசிடுறாங்க. நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதுவும் முதலமைச்சரை வச்சுக்கிட்டே ஒரு கூட்டணி கட்சி. ஐயா இது மட்டும் இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் திமுகவோடு இருக்கோம், ஆனால் திமுக ஊழலுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏதாவது புதுசு பாஸ் அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய கூட்டணியில் ஒரு தலைவருமே இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவை பற்றி இப்படி சொல்வது பொது இடத்துல ரொம்ப புதுமையாக இருக்கிறது. தேர்தல் களத்தில் கூட திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வந்து முருகன் அருளால திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றப்படுங்கிறதையும் பிரேமலதா பதிவு பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்கன்னா அது ஸ்டாலின் ஏற்றுக்கிறாருன்னு தான் எங்கள் கேள்வி. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் பிரேமலதா அக்கா இல்லை, திமுக சைடில் முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் ஐயா. அதனால் பிரேமலதா அக்கா சொல்கிறத ஸ்டாலின் ஏற்றுக்கலையே. அவங்க திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை ஸ்டாலின் ஐயா ஏற்றுக்காதனால தான் அந்த பிரச்சனையே. அதே திருப்பரங்குன்றத்தில் ராஜன் செல்லப்பான்னு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அவர் பிரச்சாரத்தையே தீபம் வெளியே ஏற்றி தான் ஆரம்பித்தார். அப்படி தான் பிரச்சாரத்தையே ஆரம்பித்தார். ஏன்னா நாங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கோம், கோர்ட்டினுடைய வெர்டிக்டை மதிக்கணும். அதனால் பிரேமலதா அக்கா சும்மா சொல்கிறாங்க, ஆனால் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கின்றாரா அப்படிங்கிறதே பிரேமலதா அக்கா தெளிவுபடுத்தணும்ல. அண்ணா அவருக்கு நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்னா இன்றைக்கி எல்லோருமே எலெக்ஷன் நேரத்தில் தேவையில்லாத விமர்சனங்களை வதந்திகளை தூக்கி வீசத்தான் போகிறாங்க. அதனால் எல்லோருக்கும் பதில் சொல்லி நம்ம நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்க முடியாது. எல்லா நிறுவனமாக இருந்தால் பொதுவெளியில் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. நண்பர்கள் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் யாரில் பார்ட்னராக இருக்காங்கன்னு. அதனால் தேவையில்லாத அவதூறுகளுக்கு பதில் சொல்லி உங்கள் நேரத்தையும் நாங்கள் வீணாக்க விரும்புகிறோம். அண்ணா ஆமாம் இன்னைக்கு அக்கா சரி பேசினா சரியா இருக்கும். நான் ஆரம்ப காலத்து மட்டும் சொல்லிடுறேங்கன்னா, இன்னைக்கு 4 மணிக்கு இருந்த வாக்கெடுப்பு 7 மணிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க பாராளுமன்றத்தில். தமிழகத்தினுடைய சகோதர சகோதரிகள் நாம எல்லாம் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7 மணிக்கு திமுக காரங்க காங்கிரஸ்காரங்க கரெக்டாக ஓட்டு போட்டுருவாங்களான்னு. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் 2/3 மெஜாரிட்டிக்கு 360 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும். ஸோ எதிர்க்கட்சி நண்பர்களும் சேர்ந்து வாக்களித்தால் தான் இந்த மோஷன் வந்து முன்னாடி போகும், மசோதா சட்டமாக மாறும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது இன்று காலையில் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். ராகுல் காந்தி அவங்க பேசும்பொழுது அவங்களே அப்படி சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இதே உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை தான் இன்றைக்கி நம்முடைய அரசும் செஞ்சுருக்கிறோம். பலகாலமாக இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். 50% உயர்த்தி இருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 39லிருந்து 59, 50% ரைஸ். கேரளா 20லிருந்து 30, 50%. கர்நாடகா 28லிருந்து 42, 50% ரைஸ். தெலங்கானா 17லிருந்து 26, 50% ரைஸ். ஆந்திரா 25லிருந்து 38, 50% ரைஸ். நாம 543 இப்போ இருக்கக்கூடிய கணக்கில் சவுத்தில் 129 MP இருக்கும், 23.7%. நாம் 50% உயர்த்திய பிறகு 195 MP மாறப்போகிறோம். எகெயின் 23.8%, இன்னுமே பர்சன்டேஜ் அதிகமாகுது. அப்படி இருக்கும் பொழுது சவுத்தை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லா ஸ்டேட்டுக்கும் 50% கொடுத்துருக்கோம். மொத்த எம்பிஸ்னுடைய கணக்கு உயர்த்தினாலும் கூட ஒட்டுமொத்த விகிதாச்சாரத்தில் குறையாம அதனுடைய பர்சன்டேஜும் மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஸ்டாலின் ஐயாவுக்கு என்ன பிரச்சனை, ராகுல் காந்தி அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் 33% மகளிர் கொடுக்குறோம். அதனால் எல்லோரும் வரவேற்க வேண்டிய 131வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இது. அதனால் ரொம்ப துரதிருஷ்டவசமானது. எதிர்க்கட்சி நண்பர்கள் இதை எதிர்த்து வாக்களிப்பதற்காக திட்டம் போட்டிருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய சகோதரிகள் பெண்கள் அவங்க 23ஆம் தேதி அவங்க கோவத்தை காட்டுவாங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல 7 மணிக்கு நீங்க மாற்றி வாக்களித்தால் தமிழகத்தினுடைய சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் மாற்றி வாக்களித்தார்களோ அந்த கட்சிக்கு எதிராக நீங்கள் 23ஆம் தேதி எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். உங்களுக்கு கொண்டு வந்த திட்டத்தை எப்படி பாராளுமன்றத்தில் அரசியல் காரணத்திற்காக அதை திசை திருப்புறாங்க நீங்க பாருங்க. எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு நேரம் கூட இருக்காதுன்னு சொல்லி கனிமொழி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க.
நான் கனிமொழி அக்கா வந்து 813 எம்பி 816 எம்பிக்கு நம்ம ரைஸ் பண்ணுறோம். 543லேருந்து 816. பேசுறதுக்கு கூச்சல் குழப்பம் யாருன்னு போகிறது? பாதி நேரம் கனிமொழி அக்கா தானே கூச்சல் குழப்பம் போடுறாங்க. பாதி நேரம் பாராளுமன்றத்தில் அமளிதுமொழி பண்ணுறது யார்? எதிர்க்கட்சி நண்பர்கள் தானே. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எங்கே அமளிதுமொழி பண்ணி பாராளுமன்றத்தை நிறுத்தி வச்சோம்? இவங்களா அமளிதுமொழி பண்ணுவாங்களாமா? ஐயா இந்த தமிழ் படத்தில் சொல்லுவாங்க, குண்டு நீங்களே வைப்பீங்களாமா, நீங்களே கண்டுபிடிப்பீங்களாமா. அதனால் பிரச்சனையும் நீங்களே பண்ணுவீங்க, பேச விடாமல் நீங்களே பண்ணுவீங்க. இன்னைக்கு மக்கள் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார்கள். 25 லட்சம் பேத்துக்கு எப்படின்னு ஒரு எம்பி இருக்க முடியும்? 10 லட்சம் பேத்துக்கு ஒரு எம்பி வேண்டும். அதை நோக்கி தான் மோடி ஐயா போறாங்க. சவுத் எந்த வகையிலையும் பாதிக்கல. எங்களுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவியே அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. தேஜஸ்வி சூர்யா வந்து அவருடைய ஃபேஸ்புக் போஸ்ட்ல 2029 அந்த சென்சஸை வந்து மாத்தி போடும்போது தமிழ்நாடுடைய ரெப்ரசன்டேஷன் குறையும் போட்டுட்டாரு. இல்ல மேடம், அது தேஜஸ்வி சூர்யா அவர்கள் நேற்று நான் சர்க்குலேஷன் பார்த்தேன், பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. நேற்று காலை ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. அந்த மாதிரி சில பேர் ஃபேஸ்புக்கில் சில மெசேஜ் போட்டிருந்தாங்க. தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அதை கிளாரிஃபை பண்ணி பாராளுமன்றத்தில் ரொம்ப அற்புதமாக நேற்று பேசியிருந்தாங்க. தெளிவாக தமிழ்நாடுக்கு சார்பாகவும் பேசியிருந்தாங்க. ஓவரால் நம்பர்ஸ் எப்படி இருக்குது அது அமித்ஷாஜி அவர்களும் பேசிட்டாங்க. அதான் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏவுடைய அதிகாரப்பூர்வமான கருத்து. யாருக்கும் இது குறையாது. 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி இது கிடையாது. நெட் 50% ரைஸ். அது கூட 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 ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் சாசன திருத்த மசோதா. 33% இடஒதுக்கீட்டு எத்தனை வருஷமா இந்திய பாராளுமன்றத்தில் பெண்டிங் இருந்தது? இந்த பேச்சு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? நீங்க எல்லாம் ஊடக நண்பர்கள், உங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷம் கிடப்பில் போடப்பட்டு ஒரு முறை பாராளுமன்றத்திற்கு வந்ததற்கு பின்பாக அது வந்து ஸ்லீப் மூடுக்கு போச்சு. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நமது மகள்கள் கௌரவத்தோடு கண்ணியத்தோடு அவர்களுக்கான உரிமையை பெற வேண்டும் என்பதற்காகவே பிரதமர் மோடி அவர்கள் 33% இடஒதுக்கீட்டை நம்ம புது பாராளுமன்றம் அமைந்தவுடன் முதல் மசோதாவா கொண்டு வந்து தாக்கல் பண்ணார். ஒரு தேசிய மகளிரணி தலைவராக நேரடியாக பிரதமர் மோடியின் கீழ் இந்த 6 வருட காலம் பணியாற்றிய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒவ்வொரு மகளும் இந்திய நாட்டில் தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்பதில் உறுதி கொண்டவர் பிரதமர் மோடி அவர்கள். அதனால அவர் கடந்த முறை இதை பத்தி பேச்சு வரும்போது, டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் முடிஞ்சு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா அவங்க இன்னும் 10 வருஷம் காத்துட்டு இருக்கணும். நம்ம பெண்கள் எதுக்குங்க இன்னும் 10 வருஷம் காத்துட்டு இருக்கணும்? ஒரு இடத்துல நான் வழக்கறிஞர் தான், ஒரு கிராமப்புறத்திலிருந்து படிச்சு வழக்கறிஞராக அதற்கு பின்பாக அரசியலுக்கு போய் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். ஆனா 39 வருஷம் என்னோட ஜேர்னி. 39 வருஷம் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா என்னோட பொது வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சிருக்கேங்க. இந்த இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏவா உட்காரக்கு 39 வருஷம் எங்களுக்கு எடுத்திருக்கு. அதுவும் எங்க கட்சி இருந்ததால இது சாத்தியம் ஆயிருக்கு. என்ன மாதிரி சாதாரண பெண்களுக்கு, ஒரு பெண்மணி அரசியல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா எத்தனை போராட்டம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரு வேலைக்கு போற பெண்ணுக்கு கூட எத்தனையோ சங்கடங்கள், சோதனைகள், ஒரு குடும்பத்தை பேலன்ஸ் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் வரைக்கும், அரசியல் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பெண்மணி அந்த இடத்துக்கு வரணும், ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு சொன்னா அவங்களோட போராட்டம் சாதாரணமானது இல்லைங்க. ஒருவேளை அப்பா இருக்கலாம், நம்ம கனிமொழி அக்காவுக்கு வந்து ஏதாவது கஷ்டம் தெரியுமா? அவர் தலைவரோட பொண்ணுங்க, எங்க போனாலும் அவங்களுக்கு தனியா கார் இருக்கும், கூட்டம் அவங்களே கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. ஆனா எங்களை மாதிரி எங்க நிக்கிறாங்களே சகோதரிகள், எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எங்களோட உழைப்பும் மக்களோட ஆதரவு மட்டும்தாங்க, எங்க கட்சியோட சப்போர்ட் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. இப்படிப்பட்ட பெண்களுக்கு அசம்பிளிக்கு போகணும், ஒரு பார்லிமெண்ட்ல அவங்க போய் உட்காரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பிரதமர் மோடி இன்னைக்கு சட்டத்தை கொண்டு வராரு. அதை திமுகவும் காங்கிரஸும் எதிர்க்குது. இவங்க எல்லாம் பெண்கள் உரிமை பேசுறவங்களா? இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள பாருங்க. இன்னைக்கு அவங்களோட எம்பிக்கள் யாருங்க? அமைச்சர்கள் பொண்ணுங்க, இல்ல அவங்களோட தங்கச்சிங்க, இல்ல அவங்க வீட்டுல முன்னாள் அமைச்சர்களோட பொண்ணு. இன்னைக்கு இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரா ரொம்ப எளிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பழங்குடி பெண்மணி இருக்காங்க. பிரதமர் மோடியோட அமைச்சரவையில பாருங்க, சாதாரண எளிய பின்புலத்தை சார்ந்த திறமைசாலி பெண்கள் அவங்க டீல் பண்ற டிபார்ட்மெண்ட் எப்படி சாதாரணமா இருந்தாப்பா பெண் சொல்லுவாங்க. நாங்க கூட கட்சியில சொல்லுவோம், பெண்களா மகளிர் அணியா வாங்கம்மா வரவேற்பு கொடுங்க, கொஞ்சம் பொட்டு வைங்க, பூ தூவுங்க. பிரதமர் மோடி அதை எதிர்பார்க்கலீங்க. பினான்ஸா பெண்மணி கொடுனாரு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸா பெண்மணிக்கு கொடுங்கன்னாரு, மெடிக்கலா பெண்மணிக்கு கொடுங்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய பெண்களுக்காக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயத்தை கொண்டு வரும்போது இதை எதிர்ப்பவர்களை பெண் சமுதாயம் மன்னிக்காது. நிச்சயமாக
எங்களுடைய சகோதரிகள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கின்ற இந்த ஒரு முக்கியமான மசோதாவிற்கு அத்தனை பேரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என ஒரு கட்சியினுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் என்கின்ற முறையிலேயும் ஒரு எளிய பின்புலத்திலிருந்து இன்று அரசியலிலே மற்ற பெண்களுக்கெல்லாம் நான் இருக்க வாமான்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போற இடத்துல உட்கார்ந்திருக்கிற காரணத்தால இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன். அதாவது மகளிருக்கு கொடுக்கறதுல யாருக்கும் விருப்பம் இல்லைங்க. எங்க வீட்டுல பெண் இருந்தா கொடுக்குறோம். அங்க ஒரு எம்பி சீட் இருக்கா, என்னோட மனைவி அனுப்புறேன், மகளை அனுப்புறேன், தங்கச்சி அனுப்புறேன். ஆனா இத்தனை பெண்கள் வரும்போது எதுக்குங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை தாங்க இதுக்கு காரணம். அதனால டீலிமிட்டேஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. டீலிமிட்டேஷன்ல எங்கேயும் நம்மளோட எம்பிக்கள் எண்ணிக்கை குறையில. தம்பி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் அந்தந்த ப்ரொபோர்ஷனல்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அப்போ இத காரணம் காட்டி பெண்களுக்கு கொடுக்கறத தடுக்க நினைக்கிறாங்க. அதனால் இதை தெளிவாக பெண் சமுதாயம் புரிந்து கொள்ளும் என நம்புகிறோம். ஏன்னா இன்னைக்கு அரசியலுக்கு யாராவது பெண்ணுங்களை அனுப்புன்னு சொன்னா என்ன சொல்றாங்க? ஐயோ வேணாமா, அது ஆம்பளைங்களுக்கே கஷ்டம், லேடிஸ் எல்லாம் போய் அங்க என்னமா பண்ணுவாங்கன்னு கேட்கிற கேள்விதான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கு. ஆனா ஒரு படிச்ச பெண்மணி, மக்களுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிற ஒரு பெண் குழந்தை அரசியலுக்கு வர்றது இதெல்லாம் தடையா இருக்க கூடாதுங்க. நம்ம மாதிரி ஜனநாயக நாட்டுல எல்லாத்துக்கும் உரிமை வேணும். அதுலயும் குறிப்பா பெண்கள் கையில் அதிகாரத்தை கொடுங்க, மாற்றம் ரொம்ப வேகமா நடக்கும். நன்றி. ப்ரெடிக்ஷன் பண்ற பிசினஸ்ல நான் இல்லை. நாங்களாம் பொலிட்டீஷியன்ஸ், மக்களுக்கு பப்ளிக் சர்வன்ஸா இருக்கோம். கம்ஃபர்டபுளா எந்த பிரச்சனையும் இல்லாம என்டிஏ வெற்றி பெறும். ஒரு பெரிய மார்ஜினோட தான் எல்லா சீட்டுமே பாஸ் ஆகும். நான் க்ளோஸ் ஃபைட்னு எந்த சீட்லயுமே பார்க்கல. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி கிடைக்கும் 2026. Good to see you back, ma'am. We are at the very threshold of the elections. It's on 23rd. At the same time, we are seeing the discussions going on at the delimitation and the women's reservation bill. We saw leader of opposition Mr. Rahul Gandhi addressing the parliament today. He said that BJP people have a central fundamental confusion that you are the people of India, you are the armed forces, but you are not. You have started hiding like a cowards behind the people of India, behind the armed forces. And at the same time, discussion is going on the delimitation, women reservation bill being sought. Madam Kanimoi addressing that it should be dealing, that a delimitation exercise should be dealing when the women reservation bill is passed in the parliament. Even in the year 2024, when the bill was passed, the bill itself is having the class of a delimitation. It is a part and parcel of the delimitation. And apart from that, what Rahul Gandhi says about the criticizing about the present government, and we could say that Rahul Gandhi is underestimating the people's mandate. And it is a third time Prime Minister Modi ji is being elected by the people of India. So in which way he is ignoring that public mandate, and in fact he is not having any belief in the democratic system, what I can see that. So Congress, you just imagine, if they would have decided to give women reservation, even from the beginning they would have given it. But why they have waited? They were in power for so many times. Only after Modi ji has introduced, Modi ji has passed the bill, and Modi ji now don't want to wait. The delimitation exercise has to take place after certain period. When this is being so, Rahul Gandhi, he is exposing himself and Congress how they are anti-women. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ பாஜகவோட கூட்டணி வச்சு நான் ஒரு பெரிய கவர் பண்ணிட்டேன், இனிமேல் எக்காலத்திலும் அந்த கட்சி கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப சமீபத்துல கோவைக்கு வந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஜெய ஆட்சியை மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவங்க இல்லாத நேரத்துல அவங்க இப்படி உங்க கூட கூட்டணியை முடிச்சு அவங்க இல்லாத நேரத்துல அவங்களோட பெயரை பயன்படுத்தி பிரச்சாரம் பண்றது எந்த வகையில்? இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் மிக தெளிவாக, நம்முடைய பாஸ் அவங்க, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஃபர்ஸ்ட் காரியகர்த்தா அவங்க, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கெல்லாம் தறிகட்டு இருப்பதை பார்க்கும் பொழுது, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி இருந்த பொழுது எப்படி சட்டம் ஒழுங்கை பேணி காத்து பத்திரமா வச்சிருந்தாங்களோ அது திரும்ப தமிழகத்திலே வர வேண்டும் என்கின்ற அறைகூவலை விடுத்திருக்கிறார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனும்
பாரத பிரதமர் சொல்லியதுக்கிணங்க களத்தில் எல்லோரும் பாடுபட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் பிரதமர் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க. கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் சிசிசி ஆட்சியாக மாறி இருக்கு. அதனால் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய ஒரே ஒரு கருத்து மட்டும்தான், 2026 மே 4ஆம் தேதி தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கும். அதற்கு நாங்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே வேளையில கருத்து கணிப்புல தொடர்ந்து திமுக முன்னிலையிலே தம்பி இப்ப போய் மக்களை பார்க்கலாம்ப்பா. தம்பி பிரச்சாரத்துக்கு எல்லாம் காத்துட்டு இருக்காரு, அங்க வந்து கேட்டுக்கோங்க எல்லாம். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. And also I would like to thank Gopal Krishna.